Hello students, நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்குறது சாப்டர் 1 11th மேக்ஸ் செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் 1.30. Question is, if f from a to r is defined by f of x equal to 2x minus 3. So prove that. என்ன ப்ரூவ் பண்ணோம்? f is a bijection and and find its a inverse அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பைஜெக்ஷன் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம வரையறுக்கிறதுக்கான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் எப்படி மேப் ஆகணும்? ஃபங்க்ஷன் வந்து f from x to y அப்படின்னு நம்ம எடுக்கணும். அதேமாதிரி g from y to x இந்த ஃபங்க்ஷன் இப்படி தான். எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகணும், ஒய்லேருந்து ஜிக்கு போகணும். அப்படி போகும்போது காஃப் அண்ட் ஃபாக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபாக் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஐஒய் அப்படின்னு வரணும். ஃபாக் வந்து ஐஒய், காஃப் வந்து ஐஎக்ஸ். ஸோ அப்படி இருந்தால் இது ரெண்டுமே அது பைஜெக்ஷன். இப்போ ரெண்டு பைஜெக்ஷன் அப்படின்னா தான் கண்டிஷன் எஃப் அண்டு ஜி ஆர் இன்வர்ஸ் அண்ட் ஈச் அதர். எஃப் அண்ட் ஜி கட்டாயமாக என்ன ஆகும்? இன்வர்ஸ் ஈச் அதர். ஒன்றுக்கு ஒன்று கட்டாயமாக இன்வர்ஸ் ஆகும். எஃப்பும் ஜியும் கட்டாயமாக ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம்? இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லிக்கோங்க, இந்த ஸ்டெப்ஸ் 1 by 1 யூஸ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் போதும். இந்த சம்முக்கு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருவாங்களா? என்னது? 2x minus 3. இதுலேருந்து y அப்ளை பண்ணலாம். அப்போ y கண்டிஷன் என்ன? எக்ஸ் வந்து ஒய்க்கு போகணும் கட்டாயமாக. அப்போ y அப்ளை பண்ணும்போது ஸோ y equal to 2x minus 3. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணோம்? ஸோ நமக்கு y மட்டும் எக்ஸ் மட்டும் வேணும். அப்போது 2x equal to ஸோ இது 3 இன்ச்சை கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிரும் y plus 3. இப்போ x equal to y plus 3 by 2 அப்படின்னு வருது. கரெக்டாக y பாருங்கள், y வந்து எப்படி என்ன வந்திருக்கு? y to xக்கு வந்திருக்கு. ஓகே, அப்போது g of x இங்கே என்ன வரும்? g of y equal to செகண்ட் கண்டிஷன் g of y is equal to y plus 3 by 2 அப்படின்னு எழுதலாம். இது y கண்டிஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ ஃபாக் அப்ளை பண்ணுறோம். y வந்து x வந்து என்ன இருக்குது? x from y plus 3 வந்திருக்கு. ஸோ அப்போ g of y also y plus 3 கண்டிஷன். இதில் வந்து ஃபாக் அனுப்பிக்கிறோம். ஃபாக் இஸ் f of g of y, f of g of y. ஸோ f of g of y is g of y என்ன நமக்கு தெரியும்? இதுதான் g of y. அப்போது y plus 3 by 2. இப்போ f of ஃபங்க்ஷன் என்ன? y plus 3 by 2. இப்போ 2 into இருக்கா y ஃபங்க்ஷன். இதாவது x f of இது f ஃபங்க்ஷன். இப்போ f of x வந்து ப்ரீவியஸ் டேர்மில் இருக்கு பாருங்கள். f of x, இந்த f of xல xக்கு பதில் நம்ம இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம். f of x ஃபங்க்ஷன். அப்போது 2 into xக்கு என்ன வரும்? y plus 3 by 2 minus 3. ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் வரும் y plus 3 minus 3. அப்போ 2 கேன்சல் பண்ணால் y. அப்போது ஃபாக் அப்ளை பண்ணால் கிடைக்கும் ஐஒய், ஐடென்டிட்டி y கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் நான் சொன்ன அந்த ஐஒய் கண்டிஷன். அடுத்து காஃப் அப்ளை பண்ணும்போது என்ன வருது பார்க்கலாம். காஃப் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் அப்ளை பண்ணது g of f of x. அப்போது g of f of x என்ன? 2x minus 3. இப்போ 2x எக்ஸ் இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணோம்னா x plus y plus 3 by 2 கண்டிஷன் இருக்கு இல்லையா ப்ரீவியஸ் டைமில், அது g of x. அப்போது இதுக்கு பதில் என்ன பண்ணோம்? 2 into x minus 3 y plus 3. yக்கு இடத்துல இது அப்ளை பண்ணோம் டிவைட் பை 3. ஸோ ப்ளஸ் 3 minus 3 என்ன பண்ணோம்? கேன்சல் ஆகிட்டு ரிமைன் என்ன இருக்குது? 2x 2 ஆக்சுவலாக 2 by 2. இது 2 கேன்சல்ச்சுன்னா எக்ஸ். அப்போ இது நமக்கு ஐஎக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிஷன் படி ஐஎக்ஸ் அண்ட் ஐஒய் கிடச்சிருக்கு. ஃபாக் அண்ட் காஃப். ஸோ இதான் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சு இல்லையா? ஸ்டெப்ஸ்லாம் எழுத இந்த மாதிரியே இருக்கா? ஃபாக் வந்து ஐஒய் கிடைக்கணும், காஃப் வந்து ஐஎக்ஸ் கிடைக்கணும். கிடச்சாச்சு. அப்போ இது சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போது காஃப் ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ ஐஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இந்த கண்டிஷனு. ஃபைனலி இப்போ பைஜெக்ஷன். அப்போ ரெண்டுமே வந்து நமக்கு
காஃப் வந்து ஃபாக் வந்து எக்ஸு அந்த ஒய் சொல்லிட்டு மாற்றி மாற்றி ரெண்டு வேல்யூ கிடைச்சுன்னா கட்டாயமாக அது என்ன ஆகும் பைஜெக்ஷன் சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டுமே ஈக்குவல். அப்போ எஃப் இஸ் பைஜெக்ஷன் சொல்லலாம். பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அண்டு இப்போ என்ன இதிலிருந்து எஃப் அண்ட் ஜி ஆர் இன்வர்ஸ் டு ஈச் அதர். இன்வர்ஸ் டு ஈச் அதர்னு சொல்லியிருக்கேன். எஃப்1 ஜி இன்வர்ஸ் டு ஈச் அதர். அப்போ நான் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3/2 இதுக்கு இன்வர்ஸ் எடுக்கும்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இன்வர்ஸ். இப்போ எஃப் இன்வர்ஸ் அப்போ இதுக்கு என்ன டேரெக்டாக எஃப் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்வர்ஸ். அப்போது இங்கே ஜி இருக்கிறது தான் பண்ணலாம் எஃப் இன்வர்ஸ் அப்ளை பண்ணலாம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சேம் எக்ஸ்க்கு இடத்துல என்ன பண்ணலாம் ஒய்க்கு இடத்துல எக்ஸ் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 3/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈச் அதர் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் எஃப் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்வர்ஸ். ஸோ இங்கே வந்து எக்ஸு இது வந்து எக்ஸ்னு போட்டுருக்காங்க. இது ஒய் இல்லை, இது எக்ஸு, இது ஒய். ஸோ ஒய் ஜி ஆஃப் ஒய் வந்து என்ன ஆகுது எஃப் இன்வர்ஸ் எழுதும்போது இதே ஃபங்க்ஷனை எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் தி required solution. Thank you.